வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம டிசைன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ அந்த 5 எஃபெக்ட்டில் எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 5 எஃபெக்ட் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஸ்பர்சன் எஃபெக்ட், ட்ராப்பிங் எஃபெக்ட், ஸ்ட்ரெஸ் எஃபெக்ட், மோஷன் பிளர் எஃபெக்ட், அவுட்லைன் ஸ்ட்ரோக் எஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து போட்டுக்கிறேன். அந்த இடத்துல ஒரு நார்மல் சைஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த சைஸில் நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். டிஸ்பர்சன் எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இதில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஒரு இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜை இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ் தான். ஓகேங்களா? இது வந்து நம்ம பேக்ரவுண்டு வந்து கட் பண்ணிக்கலாம். செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து செலக்ட் ஆகிரும், சப்ஜெக்ட் மட்டும். கொஞ்சம் ஓகே. இப்போ Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை நம்ம டாக்குமெண்ட்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது தேவையில்லை, எடுத்துகிறேன். இப்போ எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத நம்ம சைஸ் வந்து இந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணி சைஸ் வந்து பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு பெருசு பண்ண பிறகு Ctrl+T கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேயர் மாஸ்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த லேயர் மாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லிக்விஃபை அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இந்த ஃபார்வேர்டு வார்ப் டூலை வந்து எடுத்துகிட்டு நமக்கு எந்த அளவுக்கு இந்த சைடு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் மூவ் ஆகும். இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக இங்கேருந்து இழுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒன் சைடு எங்கே நமக்கு இந்த சைடில் மட்டும் இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ப்ரெஷ் சைஸ் கம்மியாக கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணிட்டேன். மேலேயும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஸோ இது வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் கட்டி வச்சுக்கேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லேயர் மாஸ்க் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் டூல் எடுத்துக்கங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஒயிட்டில் இருக்குது. இப்போ Ctrl+I அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் ஆயிரும். நமக்கு அந்த லேயர் வந்து இன்விசிபிளாக இருக்கும். அப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து விசிபிள் ஆகும். அப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒயிட்டாக மாற்றிக்குங்க. ஒயிட்டாக மாற்றிட்டு இந்த ஸ்ப்ளாட்டர் ப்ரஷ் அப்படிங்கிறது வெளியவே கிடைக்கும். நீங்கள் கூகுளில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் வந்துடும். இந்த மாதிரி நிறைய டைப்பில் ப்ரஷ் இருக்கும். நீங்கள் அந்த டைப், நான் இப்போதைக்கு இந்த டைப்பில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு ப்ரஷ் சைஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து சின்னது பெருசு வந்து ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து இந்த ப்ரஷ்ஷில் வந்து நடக்கும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற ரொட்டேஷனை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100 இருக்குது. ஃப்ளோவும் 100 வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஒன் சைடு மட்டும் ஸ்பேஸ் மட்டும் இன்னும் ரிவீல் ஆகும். நம்ம ப்ரெஸ் பண்ண இப்போ சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடு. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். சேம் அதே தான். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு ஃபுல்லாலாம் நமக்கு பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒன் சைடு தான் பண்ண போகிறோம். அப்போ ஒன் சைடு பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடச்சிடும். ஒருவேளை நீங்கள் சப்போஸ் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா போயிட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல பிளாக்கை மாற்றிட்டு அதே சேம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அந்த மறுபடியும் அந்த இது வந்து விசிபிள் ஆகும், இன்விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஓகே, எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு சென்டரில் வர மாதிரி. ஓகே, இந்த மாதிரி பண்ணிடுறேன். இது வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் நம்ம சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இந்த எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறத கீழே வச்சுட்டு Ctrl+A கொடுத்து, ஏன் நமக்கு இவ்வளோ கேப் இருக்குன்னா Ctrl+A கொடுத்து Ctrl+T கொடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோ அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் வச்சுட்டு நான் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு பண்ணுறேன். ரொம்பவே பெருசாகிடுச்சு. இப்போ Ctrl+T கொடுத்து கொஞ்சம் வந்து சின்னது பண்ணுறேன். இதாங்க டிஸ்பர்சன் எஃபெக்ட். இந்த எஃபெக்டில் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். இதான் மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் எஃபெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ராப்பிங் எஃபெக்ட். இந்த ட்ராப்பிங் எஃபெக்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். ஃபைலில் போய்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேம் ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து தேவை. அப்போ இந்த இமேஜுக்கு வந்து நான் கூகுளில் ஒரு இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, கூகுளில் வந்து நான் ஒரு இமேஜ் வந்து
காப்பி பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மெயின் இமேஜை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து செலக்ட் ஆயிரும். கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, இப்போ Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லேயரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இது வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து இந்த எஃபெக்ட்டுக்கான அந்த ப்ரெஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் போயிட்டு ஸ்மெட்ஜ் வெக்டார் அல்லது நீங்கள் லிக்விட் அந்த ட்ராப்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்டு இருக்குது. அப்போ நம்ம எரேஸ் டூலில் இந்த மேஜிக் எரேஸ் டூல் எடுத்துகிட்டு ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒயிட்டு மட்டும் நம்ம போயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த இதை வந்து எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிப்பிங் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ Ctrl T கொடுத்துட்டு நம்ம எந்த அளவுக்கு சின்னது பண்ணுமோ அந்தளவுக்கு. இப்போ இந்த லென்த்தெல்லாம் நமக்கு வந்து இந்த இமேஜில் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ ஃபுல்லாமே உள்ள கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த ட்ராப்பு கூட தேவையில்லை, அதனால் இது வெளியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம லேயர் ஏற்கனவே பண்ணலை, அதை வந்து இப்போயே நீங்கள் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போயே நான் இந்த இடத்துல மாஸ்க் வந்து பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயர் 2ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த அளவுக்கு எல்லாமே இந்த பக்கம் கவர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு வச்சுட்டு கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இந்த அளவுக்கு வச்ச பிறகு இந்த இடத்துல லேயர் 2ங்கிற இடத்துல Ctrl ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும் செலக்ட் ஆகும். அப்போ இந்த செலக்ட் ஆனவுடனே நீங்கள் அப்படியே இந்த லேயர் 2ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு delete அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, செலெக்ஷன் மட்டும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே இந்த லேயர் மாஸ்க் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லேயர் மாஸ்கில் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் போய்ட்டு இன்வெர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன்வெர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றி செலக்ட் ஆகிரும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒயிட் இருக்குது, அப்போ நம்ம இங்கே பிளாக்கில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல பிளாக்காக மாற்றிட்டு ப்ரஷ் வந்து நார்மல் ப்ரஷ் வந்து எடுத்துக்கணும். ஓகே, எனக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்குது. Ctrl பிடிச்சிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் தான், அல்லது டைரெக்டாக இங்கேயே கம்மி பண்ணிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. ஓகே, இந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு செலெக்ஷனுக்கு வெளியே இருக்கிறது ஃபுல்லாமே இந்த மாதிரி எரேஸ் ஆகும். அப்போ நமக்கு மேலே எரேஸ் பண்ணணும் தேவையில்லை, கீழே மட்டும் எரேஸ் பண்ணணும். அந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ண நமக்கு அந்த இது வந்து அழியும். ஓகே, இந்த இடத்துல ஃப்ளோ வந்து கம்மியாக கூட வச்சுக்கலாம். ஒரு 30 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். ஓகே, ப்ரஷ் டூலை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கிறேன் எவ்வளோ வேணுமோ. ஏன்னா செலெக்ஷனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கணும். இப்போ சைஸ் கொஞ்சம் பெருசு வச்சுட்டு இது ஃபுல்லாமே இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேங்களா, இந்த இடத்துல ஜூம் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த செலெக்ஷன்லாம் கரெக்டாக இதாகுமான்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அந்த இங்கே பண்ண இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ மறுபடியும் இங்கே ஒயிட் மாற்றிட்டு இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு அப்போ தான் ஒயிட் வந்து தெரியாமல் இருக்கும். இது அழிக்கும் போது அதோட இது வந்து கொஞ்சம் எஃபெக்டாக இருந்துடும். ஓகே, இப்போ Ctrl T கொடுக்குறேன். நமக்கு எஃபெக்டாக வந்து அந்த ட்ரிப்பிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்பிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இந்த ப்ரஷ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்து உங்கள் டிசைன்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் மெத்தடு. ஸோ இதை வந்து இந்த டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ட்ரிப்பிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து 3வது எஃபெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெச் எஃபெக்ட். இந்த ஸ்ட்ரெச் எஃபெக்ட் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு.
ஓகேங்களா. இதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் போடலாம், இல்லைனா இந்த இமேஜை கூட ஹைட் பண்ணிவிட்டு நம்ம இதிலே ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா. இதை வந்து ஹைடு பண்ணிடுறேன். இப்போ இந்த இமேஜை நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த இமேஜ் வந்து இருக்குது. இது வந்து Ctrl+T கொடுத்து நமக்கு எந்த அளவுக்கு சின்னது வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த ரெக்டாங்கிள் மார்க்கி டூலை வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபுல்லாக இந்த சைஸ் ஃபுல்லாமே வேணும். அப்போ இது எல்லாமே அந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து புது லேயராகவே அது வந்துடும். இப்போ மூவ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்துட்டு இந்த மாதிரி Ctrl+T கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சாக வரும். உங்களுக்கு இதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்டரில் போய்ட்டு டிஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போலார் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெக்டாங்கிள் டு போலார் அப்படிங்கிறத மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த இது வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் Ctrl+T பண்ணிட்டு சேம் அந்த ஆங்கிள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த ஷூலேருந்து நமக்கு போகிற மாதிரி இருக்கணும். அப்போ இந்த காலில் வந்து இங்கே ஹெட்டுக்கு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. இந்த சென்டரில் வச்சுட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த அளவுக்கு வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்டெப் பேக் கொண்டு போகிறோம். பேக் கொண்டு போனால் நமக்கு அந்த இது வந்து நல்லாவே தெரியும். ஓகே, இங்கேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நம்ம இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு ஒட்டுற மாதிரி அந்த இதுலேருந்து இந்த இதுலேருந்து அப்படியே சேமாக போகிற மாதிரி. ஓகே, இப்போ டேரெக்டாக எரேஸ் பண்ணுறதுக்கு போல தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேயர் மாஸ்க் இங்கே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒயிட் இருக்குது. நம்ம இந்த இடத்துல பிளாக்காக மாற்றிட்டு ப்ரெஸ் பண்ணுவோம். இதோட ஒப்பாசிட்டி ஃப்ளோலாம் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷ் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. அப்போ இது ஃபுல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ப்ரெஷ் சைஸ் பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல வரவும் நீங்கள் அந்த ப்ரெஷ் சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே லைட்டாக இது பண்ணி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் எஃபெக்ட் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இதோட அகலப்படுத்தியோ இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னதுப்படுத்தியோ அந்த அந்த ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இங்கேருந்து கைக்கும் கொண்டு வரலாம், இல்லை இந்த கால்லேருந்து இப்படி ரவுண்ட் சுற்றி இந்த கால் வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இதான் மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டிசைன்ஸில் வந்து நீங்கள் எப்படி வேணால் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த எஃபெக்ட். ஓகேங்களா. இந்த எஃபெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எஃபெக்ட் தான் ஸ்ட்ரெச் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரெச் எஃபெக்ட் Ctrl+C கொடுத்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெச் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு எஃபெக்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய எஃபெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா மோஷன் பிளர் எஃபெக்ட். இதுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட்டே நம்ம போட்டுக்கலாம். ஒரு நியூ டாக்குமெண்ட் போட்டுறேன் ஒரு சைஸில். ஓகே, இந்த இதில் சேம் இந்த இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இமேஜை எடுத்துக்கலாம். இதை தூக்கி நம்ம அந்த ஓகே இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து அந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னா மோஷன் பிளர் எஃபெக்ட். இந்த மோஷன் பிளர் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னா இந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ இமேஜை அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. வச்ச பிறகு நீங்கள் இதை வந்து Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துங்க. இப்போ இந்த லேயர் 1 காப்பி இருக்குல்ல, அதை வந்து கீழே கொண்டு வந்துட்டு ஃபில்டரில் போய்ட்டு இந்த இடத்துல பிளர் காலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாத் பிளர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேசிக் பிளர் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ரியர் சிங்க் ஃப்ளாஷ் அப்படிங்கிற மாற்றிட்டு நீங்கள் ஸ்பீடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மோஷன் ஆகுமோ அந்தளவுக்கு ஆகும். இப்போ இந்த சென்டரை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இதை சென்டராக வச்சுட்டு இந்த பக்கமும் பிளர் வந்து ஏற்படும். நம்ம இப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு சென்டர் வேணாம் ஒன் சைடு மட்டும் வேணும் அப்படின்னா அப்படியும் வச்சுக்கலாம். நம்ம இல்லை எனக்கு இந்த டைரெக்ஷனில் வேணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா. இந்த அளவுக்கு நம்ம எங்கே வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் எஸ்கேப் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இது வந்து போயிடும் இந்த ஆராவை. அதுக்கப்புறம் இங்கேருந்து என்னாலும் இங்கேருந்து க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மறுபடியும் போகிறேன், ஃபில்ட்ரு, பிளர் காலரியில் பாத் பிளர். ஓகே, இந்த இடத்துல இப்போ சென்டரை எடுத்து விட்டுறேன், டேப்பை வந்து கூட்டுறேன். இந்த ஆரோ வந்து ஏற்கனவே இருக்குது. இதை வந்து நான் அப்படியே இந்த பக்கமாக திருப்பேன்.
திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எவ்வளோ இந்த மாதிரி மூவ் பண்ணணுமோ மவுஸை வச்சு இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த மாதிரி பெண்டு பண்ணாலும் எந்த அளவுக்கு பெண்டு பண்ணாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறேன். நமக்கு அதில் பண்ண நமக்கு இங்கே வந்து வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த டேப்பர் அப்படிங்கிறத வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட இது வந்து அதிகமாக இருக்குது வித்து. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூட்டும் போது நமக்கு அது ஒரு நல்ல எஃபெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஓகே வந்து இங்கே மேலே இருக்கும், ஓகே கொடுத்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து மோஷன் பிளர் எஃபெக்ட் வந்துப்பாங்க. இதில் ஒரு டெக்ஸ்சரோ மற்ற விஷயங்கள் சின்ன சின்ன டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இது வந்து மோஷன் பிளர் எஃபெக்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மோஷன் பிளர் எஃபெக்ட். இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி கூட நீங்கள் உங்கள் டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ Ctrl T கொடுத்து இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் ஒயிட் தான் வைக்கணும் இல்லை, பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன பேக்ரவுண்ட்னு வச்சுட்டு ஸோ அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுத்திங்கன்னா நல்லா ஒரு போஸ்டர் டிசைன் மாதிரி இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய எஃபெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அவுட்லைன் ஸ்ட்ரோக் எஃபெக்ட். சேம் அதே தான், ஒரு நியூ டாக்குமெண்ட் போட்டு தனியாகவே உங்களுக்கு போட்டு தரேன். இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இமேஜை நான் எடுத்து இதில் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் ட்ரா பண்ண பிறகு இந்த அவுட்லைன் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு இங்கே லேயர் பேனலில் இந்த மாதிரி அந்த பேனல்லே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும் செலக்ட் ஆகும். இந்த இடத்துல செலக்ட் பண்ணால் வராது, இந்த இடத்துல செலக்ட் பண்ணால் தான் வரும். ஓகேங்களா, இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்டில் போய்ட்டு இந்த இடத்துல மாடிஃபை அப்படின்னு இருக்கும். இதில் வந்து எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் 20 அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த 20 இதில் எக்ஸ்பேண்டாக ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பென் டூல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே லெசர் டூலோ அல்லது இங்கே ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலோ அல்லது இந்த ரெக்டாங்கிள் டூல், இந்த 3 டூலில் ஏதாவது ஒரு டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேக் ஒர்த் பார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 2 டிஃபால்ட்டாக இருக்கிறது என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு பேத் மாதிரி இந்த இது வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ பென் டூலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேக் ஷேப்னு காமிக்கும். இந்த இடத்துல ஷேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஷேப் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஷேப் ஏன் எனக்கு வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளில் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபில் வந்து நான் நன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு நல்லதாக வேணும். இப்போ ஒரு வேளை நான் இந்த கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஃபில்லை வந்து ரெக்டாங்கிள் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஃபில்லை வந்து ஸ்ட்ரோக் வந்து நமக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரெட் கலர்லேயே கொடுத்துக்கிறேன், மெரூனில். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனாக வேட்டுப்பான் ஸ்ட்ரோக்கு, இல்லை டாட்டாக வேணுமா இல்லைன்னா இந்த மாதிரி அந்த லைனில் வேணுமா அப்படிங்கிறத கேட்கும். இந்த லைனில் நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயும் சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த இதை வந்து வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃபெக்ட்டுமே நம்ம டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த வெரைட்டியில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணி இந்த டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். இவ்வளோ தாங்க, இந்த 5 எஃபெக்ட்டுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா டிஸ்பர்சன் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது எஃபெக்ட் ட்ராப்பிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா ஒரே டாக்குமெண்ட்டில் பண்ணதுனால நமக்கு தெரியல. ஓகேங்களா, இது வந்து 2வது எஃபெக்ட். ஓகே, 3வது எஃபெக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் எஃபெக்ட் அப்படின்னு இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தோம். 4வது எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மோஷன் பிளர் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 5வது எஃபெக்ட் தான் அவுட்லைன் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி 5 எஃபெக்டை யூஸ் பண்ணி நீங்களும் டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க டிசைன்ஸ். ஸோ இந்த 5 எஃபெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி டிசைன்ஸை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் மெத்தடை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி உங்கள் டிசைன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கோர்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.